ஓகே நண்பா, இன்னைக்கு ரொம்ப நாள் கேட்ட வீடியோ இன்னைக்கு கோகுல் பண்ண டார்ச்சல்னால இன்னைக்கு அதை நிறைவேற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒருத்தன் பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு. கண்டிப்பாக என்னென்ன ஃபன் பண்ணுறீங்கன்னா அத்தனையும் போடணும். எதுவுமே வெங்காய பூண்டு ரெடி ஆகுது. இது ஏன்னா அங்கே போய் அரைக்கிறதுக்கு வழியே இல்லை, அதனால் வந்து இங்கேயே அரைச்சி எடுத்துகிட்டு போகலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டானுங்க. இன்னும் எத்தனை பேர் குறையுது? 3 பேர் வரணும். பாதி பேர் குறையுது. என் தம்பி ஒன்று, இன்னும் 2 பேர் கேன் 2 பேர் ஓட்டிகிட்டு போயிடலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? குண்டா எடுத்தான்ட்டானம்மாப்பா, அதை ஒரு பெரிய விஷயமா பேசுகிறான். சந்தோஷ் நீ கட்ட 3 படி. சரி வர டேய் போகல, அதெல்லாம் பூண்டெல்லாம் எதுவும் சுரண்டதெல்லாம் இல்லையா? டேஸ்ட் இல்லாம போயிருமா? இதில் யார் சமையல் மாஸ்டர்? இவர் ஒன்று, எல்லாருமே சமையல் மாஸ்டர். சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்னு தான் தெரில. நம்ம மாப்பிள்ளை வீட்டில் கூட என்னைக்குமே இப்படி வெங்காயத்தை தொட்டிருக்க மாட்டான். இதுக்கொசரமே உன் முன்னாடி பார்க்கணும்டா மாப்பிள்ளை. வெங்காயம் பூண்டல் தண்ணிடா. என்ன சொல்லு கொழுந்தனாரு மாமாவும் கூப்பிடலாம், கொழுந்தனாரும் கூப்பிடலாம். ஐயோ அப்பா, இங்கே ஊற வச்சிடலாமா? ஓ நடக்கட்டும். எங்கடா ஐநா சபை தலைவர் கோபி அண்ணே, அவர் வந்துட்டானு ஆனந்துவேவா? நீ சம்பவம் பண்ற, கிணத்துல வச்சு அமுத்துங்க. இதுல ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று ஆனந்த கூப்பிடலான்டானதுக்கு வேண்டவே வேணாங்கிறாடா 2 பேரும். அந்த அண்ணன் எதுக்குடா போய் கூப்பிடுறீங்க? இந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன? கோகுலுக்கு குடிசை கட்டுறது. கோகுல் வயசுக்கு வந்துட்டார். ஐயோ கடவுளே, மறுக்குன்னா கோகுலே கேளுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்னடா என்ன கடையில்றாமா? சிக்கன் ரைஸ் கடையில் ஒர்க் பண்ண ஒரு நம்ம சந்தோஷ், அதனால் அவருக்கு அதை பற்றி தெரியும். அஜினமோட்டோ 1 கிலோ வாங்கிட்டு வந்துடலாமா சந்தோஷ்? திங்கிறதுக்கு அஜினமோட்டோ போட்டால் தான் டேஸ்ட் அதிகம். கழுவுங்க படன்னு ஆகட்டும். சுஜித் என்னையாச்சும் சோப்பு தூள் போட்டு கழுவிருப்பானா வாழ்க்கையில? இல்லடா சோப்பா இல்லடா.
சோப்பு போட்டு கழுவுடா. ஏய் அது வாசனை ஒன்று பெருசாக வராது கழுவு லிக்யூடு அதுக்குன்னே வர லிக்யூடு தான். ஏப்பா என்ன மாப்பிள்ள அவன் குண்டா எடுத்து கொட்டுற அளவுக்கு போயிட்டான். கீழே கிடந்துச்சு. பைப்பில் பிடிச்சிக்கலாமா? கீழே பாரு கீழே அள்ளி போட்டுட்டு இருக்கிறான் பாரு மிக்சியில் அள்ளி போடுறான்னா தண்ணி போய்க்கிறான் கொண்டா எங்கடா அது மூடி இது எங்கயா அங்க பாரு அங்க எடுத்து கழட்டி வச்சுட்டான். இதுல முகரையில ஓட்டியாக பாரு போதுண்டா தண்ணி சக்கு நிறைய பிடிச்சிட்டு இருக்கிறான்டா அவன். எப்படியே ஓலோட இருக்கா கட்டிலே விழுது ஊத்துறானு என்ன ரியாக்ஷன் மாறுது மூஞ்சியோட ரியாக்ஷன். இதுதான் மேயராட கெடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. போடாத கழுவுடா மழை போலாம் ஒன்னதாண்டா போடா. ஒருத்தன் மிஷின் ஆப்ரேட்டரு ஒருத்தன் தண்ணி ஊத்துற ஆப்ரேட்டரு ஒருத்தன் அரைக்கிறவன் ஒருத்தன் குண்டா பிடிக்கிற ஆப்ரேட்டரு. அந்த அக்கா வந்து பாத்து கண்ணும் தெரியுதுல ஒண்ணும் தெரியுதுல உட்கார மாட்டேங்குது. மூஞ்சி அடிக்கும் ஒன் சைடா இருக்குது ஆனா போட்டு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அடியில் இருக்கிற இதெல்லாம் என்ன ஆகும் பிளாஸ்டிக் கட்டையலாம் இங்க பாரு பிடிக்குது அதான் கட்ட இல்ல இல்ல அது அட போடுறா எல்லாம் போட்டுறா இங்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஊத்துற தம்பி தண்ணியா தட்டை மாத்திரம் தட்டை மாஞ்சிடுவா ஆமா ஊத்த சாப்பிட்றதே வேண்டாம் நீங்க என்ன ஊத்தணும் ஊத்து சீக்கிரம் ஆல்ரெடி தண்ணி ரெடி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இலக்கி விட்டு மிக்சி ஒரு கழுவு கழுவிட்டு வாடா வேலை முடியும் கழுவி வச்சுட்டு போயிடலாம். தொட்டிக்குள்ள போட்டு அரிசி பிள்ளைமாண்ணா காலையில காட்டியுமே எல்லாம் நடுவில் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு. தண்ணி திரிக்க நீ கட்டாயத்தை கிளம்புறாங்க எப்படி நீ சாக்கு போய் எடுத்து ஓகேண்ணா. ஆமாம் இது கழிட்டு எடுத்துக்கா நல்லா கழுவி எடுத்துப்பா வீட்டில் கூட கழுவு இவர் தான் நம்ம கோகுல். இவர் தான் விஆர்கே டிரான்ஸ்போர்ட் ஓனர். இவர் தான் ஆனந்த்ராஜ் டிராக்டர்ஸ். இவர் தான் வெங்கடேஷ் மோவர். காமெடி பண்றீங்க யா மண்பு மரிக்குது போட்டீங்க திரும்ப கழித்து மேலே இல்லை எம்எம்ஏவா ஓஹோ யாருக்கு சொன்னா இது தின்னுட்டு வந்து மூச்ச பாருங்க தண்ணி எடுத்துட்டு போடா பைக்லயே போயிடுறாங்களாம். இதுல என்னடா வச்சிருக்கிறீங்க? மொத்த பொருள் இதுதான் இருக்குது.
யாரோ ஒன்று எடுங்க அரிசி அதுக்குள்ள வைங்க வெயிட்டா குண்டாவா கீழே வைடா இதை அப்போ காய் தூக்கி போடுங்க அது என்ன பண்ணுது வெய்ய கத்தி தானே இருக்குது போடு ஆனந்த வண்டி வர டே அதே என்ன தூக்குற சரி டே அப்படியே ஒரு ஆள் கூட கொடு அஜித்து கொடு டே அவனு தானே வச்சிருந்தானுங்க வக்காரு டே அட்டன் பண்ணல அப்படியே தான் வச்சிருக்கிறானுங்க முன்னே பார்த்துட்டானுங்க அது அப்படியே தான் வச்சிருக்கிறானுங்க ஃபைனல் இயர் வந்து எக்ஸாம் எழுத தேவையில்லையா காலேஜே போக தேவையில்லையா எடுத்துட்டு வந்து கொடுங்கடா அவன்கிட்ட கூட ஆகுதா சாட்சி விடாத தண்ணி இருக்கும் தண்ணி கேன வேற இருக்குது ஒரு நட போய் கார்த்தி உனக்கு தெரியாத முத்துக்குண்டு கோய் என்னது இல்லையடா சுத்தமா இருக்குது பாவத்துல ஏதோ ஒரு இடம் கிடைக்காத போயிடும் கார்த்திய வெறும் வண்டி தூக்கி வச்சு போ சம்பு மட்டும் தான் பார்ப்போம் ஒரு வண்டி மட்டும் எடுத்து போனா ஒரு வண்டி மட்டும் எடுத்துட்டு போலாமா எல்லாம் தூக்கி ஆளு ஒரு தலைமலை வச்சுடும் கோகுல் தலைமலை நான் முடிக்கிறேன் நான் எனக்கு என்ன வேலை போகிற வேலையை கோகுல் தலைமலை ஒன்று தூக்கி வச்சிடும் கீழே போட்டுறாத ஸோ சாப்பாடு அதில் தான் இருக்குது போ கார்த்தி தெரியும் கார்த்தி அந்த முத்துக்குன்றா மேலே சரி அப்போ எந்த இடம் சுத்தமாக பார்த்து உட்காருங்க இது தண்ணி கண்டு மாற்றி மாற்றி தூக்கியாங்க பை எடுத்துட்டு வந்துடி சிரிப்பா பாரு ஒன்று என்ன ஆகுது இந்த யோடு கொண்டா தூக்கிட்டு பொசுக்குன்னு போற இதுல ஒண்ணுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் மொத்தம் கோவிலுக்கும் சுண்டலி தான் மாட்டிக்கிட்டாங்க வெயிட்டா சுண்டுக்கு தண்ணி கேனு இவனுக்கு அரிசி அது ஊற வச்ச அரிசி வலிக்குதா இதை எடுத்துக்கிறியா நீ சாப்பாட்டை கீழே போட்டுறாத அரிசி யாரு என்ன படைய எடுத்துக்கிட்டானுங்க நம்ம கேங்கு அப்படின்னு நினைப்பாரா வந்ததே இந்த பயில் தான் பார்த்து தாண்ட முடியுமா ஏடா வெயிட் குறைஞ்சிருச்சு இதில் தாவி வா இதில் மாதிரி வா நீ காலை வச்சு வைப்பியா காலை கீழே கூட வச்சு வா சாப்பாடு கீழே போட்டுற கோகலானா கொக்கானா இறக்கி வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் போகணும் சந்தோஷம் உனக்கு ரொம்ப வெயிட் அதிக மாட்டேங்குது எங்கடா ஆனந்தம் காணா சந்தோஷ இந்த மட்டையை வந்து 8 ஹவரில் வெட்டுங்கடா அதெல்லாம் வீடியோவுக்கு மறைக்கும் எடுத்து வந்துருவோம் ஏதோ ஒரு குண்டால் இருக்கும் பாரு ஒரு பழைய கூட எடுத்து வந்துருப்பேன் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா இல்லை தண்ணி வாங்க அவனுக்கு இந்த வித்துல வந்து மாற்றிக்கா நீ பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறோம் உயரமா வெட்டு இழுத்து புடிச்சு விட்டுறா மட்டையா பார்த்த என்ன ஸ்பீடு பில்லுக்குதுடா வேற லெவல் உயரமா விட்டு வேற லெவல் ஐநா சமத்தால் உங்களை முடிச்சு விட்டுருவானுங்களாட்டுக்குது அப்படியே இழுத்து கட்டி விடு மரத்துல அது வராதுடா இழுத்து கட்டுறா
கோவில் சாங்கி மட்டெல்லாம் உடைக்காத இழுத்துக்க ஆனந்த குண்டாகுது சும்மா எல்லாம் இழுத்து பிடிச்சி ஒண்டை வெட்டி விட்ற ஆனந்து இப்படி வெட்டிக்கலாமா வெட்டுறா டேய் இவனை கூட ஹைட்டை வெட்டுட்டோம் ஏன்டா இப்படி பண்றீங்க யோ யோ எறும்பு தவுளுக்கு மேலந்து சுல்லு இருப்பான் வெட்டாதானே அவன் ஒரே வெட்டல இல்ல வெட்டுட்டு அப்புறம் எல்லாம் மூடி தானே இருக்குது இப்படி அடிச்சுக்கிட்டே ஆனந்த ஓங்கன்னா வெட்டு ஒண்ணு பிண்டு ரெண்டா இருக்கணும் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது சத்து இருக்காது வாரத்தில் 2 நாளையாவது ரெஸ்ட் பண்ணோம் அடுப்பு போடுறத கல்லு தூக்கி போடுங்க தெரிஞ்சு போச்சா பெரியப்பா போனடி கல் எடுத்துட கோவில ஓட கல் அவன் எடுத்து கொடுப்பான் வாங்கிட்டு வா அதான் கல் சரி கல் வாங்கிட்டோம் ஒரு ஆள் போயிட்டு வாங்கடா அப்படியே புடுங்கடா எடுங்க கல்ல பொறுக்குங்க அப்பா நம்ம கோவில ஆனந்த கேட்டு வேலை செய்யறானே இழுத்து விடுவானா ஓ அவரு தான் குடிச்சு கட்டுறாளா சரிதான் எனக்கு அப்படியே விட்டுறீங்க டே ஆனந்த எங்கேயோ வந்து அவனுக்கு வர சந்தோஷம் வர ரொம்ப வருத்தம் எங்கே சுஜி நீ இதை கோகுலத்தை அடிக்கடிக்கு நீ கை வைக்கிறியான் எனக்கு கையை வைக்க மாட்டேங்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ரொம்ப சின்னதாகுதான் பெருசு பண்ணிடுவோம் சொல்லிப்படி என்னையான்னு கேளு கட் பண்றா எங்க வைக்கணும் கட் பண்றதெல்லாம் அப்படியே சாக்கு பண்ணி ஹலோ கழுவிக்கலாம் எங்க போயிட்டாரு வரனார் வைங்க புடியா மாப்பிள குண்டா புடி அப்படியே புடி அண்ணா வரமா அப்படியே கரிசல் தண்ணி 2 எடுத்து வானா அத விட்டு வந்துட்டேன் புடி ஆடுங்க இத எடுத்து நான் இந்தாண்ட கொஞ்சம் குண்டா லைட் தூக்கி புடி குண்டா புடி குண்டா இங்க எட்ஜ்ல உட்காருது நீ இத புடி அந்த கல்ல திருப்பி விடுறாங்க திருப்பி விடானே லைட் திருப்பி இப்படியா இப்படி அப்படியே எச்சிலே உட்கார விடு இன்னும் கொஞ்சம் உள்ள தூக்கி நல்லையா அந்த கல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள தூக்கி கூடாதுங்க லைட்டா 3000 ரூபா மேல முடிஞ்சிது நான் இது ஏய் போட எடுத்து வந்து மண்ணை பறிச்சு ரெடிடா போட எடுத்து டேய் ஒரு ஆள் போங்க ஒரு ஆள் ஓடியா கூடுங்க கூட கோகுல வெங்காயத்தை அவனோட கூட அவன் தான் வந்து மாஸ்டர் பிளேடு அறிவார் ம் ஐ நான் இது குண்டாதுதான் கோகுலோட சின்சியரை பாருங்க போதும் தண்ணீரோட தண்ணி தான் போதும் அரிசி ஊறிக்கிறான் கார்த்தி என்ன ஸ்பீடா அறியறான் பாடுறா அதெல்லாம் போட்டு கிண்டுறது தானே ஒரு வெங்காயத்து இன்னமும் அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க 4 வெங்காயம் அரிஞ்சிருச்சு அரிங்க வெங்காயத்தை அரிங்க பூண்டை கிள்ளுங்க தக்காளி பழத்தை கிள்ளுங்க குண்டா காய்ச்சிட்டே நீ குண்டா வேலையை முடிச்சிட்டியா அடுத்தது இப்போதைக்கு எதுவும் வேலை இல்லை அவ்வளோதான் அரிசி கல்லீரிட்டு அடுப்பு கொட்டுறது தான் வேலை அவன் கூப்பிட்றான் பாடுறா அடுப்பத்து வச்சு அரிசி போடுங்க அரிசி வரதுக்கு தான் டைம் ஆகும் ஓ மாமா என்ன இப்படி என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியா பாலை எடுத்துட்டு போவாங்க அதை மட்டும் நம்ம கையில முடிச்சு போயிடுவோம் என்னது அது போதும் அதை கொஞ்சம் வெட்டி விடு அப்புறமே வெட்டிக்கலாம் போடு அதை வெட்டு அதை பார்த்தா என்ன சோத்த வைக்கலாம் நீங்கெல்லாம் என்ன கிழிச்சு காய காட்டின்னு 1 மணி நேரம் ஆகிடும் நீ போய் முதல்ல அடுப்பு வேலையை பாரியா பேசிக்கிட்டு அவ்வளோதான் மயரை பிடுங்க
குண்டா அடுப்பு நோண்டி குண்டா 8 மணிக்கு கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வர 11 மணிக்கு டேய் தக்காளி பழத்தை முதல்ல கழுவுனீங்களா? அதான் கழிச்சு இங்க திருப்பி இதுல வச்சுட்டு இவன் கையில 1-2 அழுகு இருக்குது. அதெல்லாம் டேஸ்ட் போயிடும். நோண்டா டேய். அவன் ஏன்டா அவன் அப்படி உட்காந்துக்கிட்டு நோண்டுனா வாடா ஆகும். வச்சு வச்சுட்டு உட்காந்து நோண்டுறான் டேய். தண்ணி பார்த்தா எவனா அதுல கைட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் அழுவாத நீ பாரு. போதும். நல்லா அடுத்த பேட்ச் யார் வந்தாலும் சரி ஒரு கேன் தண்ணி தீட்டு வர சொல்லி போடலாம். கோபேன் வரும். கோபி எனக்கு வேற வேலை சொல்லியாச்சு. வரட்டும். ராஜா பெருச்சு ஆடுறா ஆளி மோரையும் பாடுறா வந்து உட்காந்து நாங்க நீட்டி போடுது. டே அது வேற அரியர் கட்டை வேற சிங்கு சிங்கு தூக்கிட்டே இருக்கு போறாங்க தெரியுதா? தெரியுது. நீ வாடி. ஆனா வந்தீங்களா புது ப்ரொடக்ஷன் கழுவுறியா? தக்காளி பழத்தை கழுவும் ஒண்ணும் இல்ல. அப்ப ஏன் மாப்பிள்ள இங்க பாரு அப்படியே உக்காப்படுச்சா தக்காளி பழம் எங்க கடைஞ்சி அது பாரு அது எப்படி அது எல்லாம் கழுவதே இல்லை. அக்கா கால் கடி எல்லாம் போட்டு உட்காந்துருந்துச்சா? துண்டுதான் அக்கா பொறுத்துனா கோயில தண்ணி வருதா? வரும். தண்ணி வச்சு கொஞ்சம் அனுப்புறா. பைக் எல்லாருமே இங்க வந்துட்டாங்க அதனால இங்க போயிட்டு இப்படி கீழ இறங்கினா ஊத்திட்டு வந்துடுவா. அதுக்கு தாடா நான் பைக் இங்க நேரத்துக்கு கிடானதுக்கு அங்க கொண்டு போயிட்டீங்க. போதுமா? அது மோந்துடா. வருவார் அவர் ஐநா சபை தலைவர் வருவார். எதை அலசுறா? அதுலேயே போட்டு அலசு கொஞ்சமா தண்ணி கூட அதுக்கு. நீ என்னடா பண்றன்னா தண்ணி வந்து சாக்கு பையில ஊத்தக்கூடாது. நாலு தக்காளி போட்டு வெட்டி அவன் ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருறான். மாமா பாருங்க மஞ்சகரமா அட கல்பரம் ஒரு 2 ரூபாய்க்கு வாங்காத போயிட்டுமே நீங்க பாலை போயிட்டு ஓடு மலர் புளி வெட்ட சொன்னா 4-3 வெட்ட சொன்னேன். 4-3ங்கிறது வேற குழிடா. அரைக்கரை வெட்டிட்டு இருக்கிறானே பால் எடுத்துரும் பால் அப்போ நான் போய் வேற இந்தானதான் வெய்ய தட்ட மண்ணாயிருது. அது கழுவி வச்சுக்கோங்க. அப்படியே வை தொடச்சிட்டு வைப்பாங்க. உனக்கு அது நியாயமா தெரியல. எரியுமா மாப்பிள்ள இங்க பாரு அந்த சொட்டைக்கு போ காஞ்ச மரம் கிடக்குது. இதெல்லாம் நீ போட்ட மாதிரி தான் சுண்ட உன்னுடைய ஷார்ட் நேமுக்கு தகுந்த மாதிரியே நீ குழி பறிக்கிறடா. அந்த மாதிரி ஆட விட்டாங்க சுடுகாட்டு சுண்டலிக்கு தகுந்த மாதிரியே. ஒரு தக்காளி அப்படியே இருக்குதுடா. டே ஆனந்த தக்காளி அப்படியே போடுறான்டா. கொண்டு போடுவேன் எப்படியே தான் போட்டேன். ஆனந்த் பேர் கேட்டாவே டேய் கார்த்தி இந்த நியூஸ் தெரியாதா உனக்கு? நேற்று ஆனந்த கூப்பிடலான்டா அப்படின்னு சொன்னதாண்டா 2 பேருமே வேண்டவே வேணாங்கிறாங்கடா. யாரை வேணாலும் கூப்பிடு ஆனந்த வேணாங்கிறாங்க. என்ன ஒண்ணு வேண்டாங்கிறானா? தட்டை ஒண்ணு கொடுங்கப்பா. ஏப்பா குஞ்சு சாப்பாடு தரத்து ஒன்று கொடுங்க. அதான் குப்பை தான் கொட்டும். கார்த்தி தக்காளி பழம் தக்காளி பழம் போதுமால இந்தா இதை தள்ளி விடு. தள்ளியா வெயில பாருங்க. அடுப்பு ரெடி ஆயிடுச்சு அடிக்குதா? ஆமா அது இதோட பெருசு தட்டம்டா. முடிஞ்சுதா? ஏன்னா தட்டம் கரெக்டாக வாங்கிட்டு வர மாட்டீங்க.
சொல்லலாமா அது இது பழைய துணி எடுத்து வந்தீங்க அதுதான் டான் எடுத்துகிட்டு வர சொன்னது. இன்னும் வராரு ஐநசப தலைவர் இன்னும் வரல. இரு கொஞ்சம் கொஞ்சம் அடுப்பு எரிக்க சொன்ன பாடுறானு அடுப்பு என்ன கொளுத்து கொளுத்துறானு. டேய் கம்மியா வை. அது வந்து எரியாது. அவன் பாலைக்கு போயிருக்கிறான். ரோடு எப்படி எடுத்துட்டு ஒரே நடா, இன்னொரு நடையெல்லாம் போகக்கூடாது. நீ வா, உனக்கு ஒரு வேலை முளைக்கல முளைக்கல் 10 நிமிஷம் கம்முன்னு இருக்க மாட்டாரு போல. நீ என்ன மயிரம் சட்டை கம்ப்யூட்டர் இந்த இடத்தை பூரா கொட்டு போகலாம். எதுல குண்டால கொட்டி போடணும். நம்ம காட்டுல எல்லாமே போயிட்டு வைக்கிறான் நீ அத மட்டும் போய் கேள்வி விட்டுறோம். இந்த பெருசா எடுத்துட்டு போயா இது வரணும். ஏய் விதை தாண்டா கார் இருக்காது. தெரியாதா? அதுலயா அட இதை மறந்தேன். நான் அதுதான் நினைச்சேன். சரி யாரோ ஒருத்தர் அனுப்பி போட்டலாம் முடியும். அவனை வயசு ஒருத்தர் அரைச்சிட்டு வரும். என்னது நீங்கள் தான் போகணும். பண்டை மண்டி ஆட்டினா ஒரு ஆள் போய் அரைச்சிட்டு கூடாது. கோகுல் சும்மா தான் அனுப்பிச்சு கோகுல கொடுத்துட்றா போய் அரைச்சிட்டு வந்துரு. வேலை முடியும். அதை அவன் உருகிட்டோம், நீ போயிட்டு வா. இங்கெல்லாம் எதுக்கு? ஏன்னா 2 பேரை தூக்கிட்டு ஒரு கேன் தண்ணி ஒன்று தண்ணி இல்லை கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தான் கோகுல. சந்தோஷம் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடும். ஒரு யா இதை வலிச்சு விட்டு இதில் ஒரு குண்டா ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு குண்டா ஏண்டா எவ்வளோ விவரமாக பெற்றுக்கிறாங்க உங்களை. நான் எதுக்கு வெங்காயம் வாங்கிட்டு வந்த மனத்தை போட்டு மிளகாய நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விதையெல்லாம் நல்ல பையனா கீழே. அதுக்கு தான் மிளகா தூள் விதை எடுத்துட்டு இருக்கேன் மாமா. விதை எடுக்கிறேன். அது கடைசி அவரே வந்து கிண்டி விட்டு அவரே காட்டுக்காரர் வந்து கிண்டிக்கிட்டோம். யாருக்கு அட்டக்கலப்பு இருக்குது? உங்கள்கிட்டயா? உங்கள்கிட்ட அட்டக்கலப்பு இருக்குதா? இத்தனை நாள் பாத்தியா அட்டக்கலப்பு இருக்குதா உங்ககிட்ட? பக்கத்துல 2 வெயிட் இருக்குது. ஓ வெயிட்டா? அதுலயே இறங்கிக்கும். நல்ல டெப்த்து. குண்டு அறக்கலாவா? ஒன்னு அறக்கலாம்னா கடைசியா அறிஞ்சிக்கலாம். கடைசியா நம்ம மயில் கொடுத்து போறேன். கடைசியா அறிஞ்சிக்கலாம். என்ன ராஜா 2 பட்டை வளர்ந்துட்டா என்னமோ நான் வந்து காத்து 1 மணி நேரம் இப்படி இருந்தா வேலை முடிஞ்சிடும். 1 மணி நேரம் இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துல டேய் மிளகா விதைக்கு அள்ளி அள்ளி அதை போட்டாதீங்க. அவ்வளோதான் ஓடி போறீங்களா? எனக்கு என்ன பண்ணுங்க பண்ணிவிட்டு இரும்புங்க கொஞ்சம் அடுப்புல அள்ளி போட்டு அதான் சொல்றான் அவன். உங்க மாமனார் இப்படி வருத்தாரு கரூர். எங்க நீ மூடு உன்னை கேட்டாங்களா? ஏ நம்ம ரொம்ப ரகசியமெல்லாம் வெளியே வருது. உனக்கு தான் லோக்கல்ல இருக்குது. அவனுக்கு தோக்கல் தான் இருக்குது. நீயே போதும் வீடியோல வந்துடலாம். யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு கம்மி. ஏய் உண்மை தானே சொல்றோம். சந்தோஷம் அடுப்பு எரியுதா இல்லையா? மாட்டேங்கலாமா? ஏதோ ஒன்று எரியிற மாதிரி. சுஜிக்கு பெருசுங்க ஒரே இருக்கும். வெடி மழை சோத்தை வச்சு போக முடியும். அது எப்படி குடிச்சு வடிக்கிறது தட்டு கரெக்டான தட்டா இருந்தா வடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கறியை வேகிறத சோறை சோறு எனக்கு வேத்துக்கிட்டு. டேய் அப்புறம் பசிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் கறி போயிடும். அவன் பிளானோட தான் சாப்பாடு முதல்ல வைக்கிறான். என்ன பண்ணலாம்? எது அப்படியே வடிச்சா ஒண்டை வடியாதா? ஒண்டை வடியாதா? உங்கள்ல சாப்பாடு வைக்க தட்டு ஏன்னா சாக்கு இருக்குது கார்த்தி கத்தான் சாக்கு. பண்றது கத்தி ஒன்று கொடுக்கடா. ஏடா கத்தி கொடுக்கல? அஜித் எடுத்தா கிண்டி அந்த காயத்தெல்லாம் உள்ளே பொறுக்கி போடு. பரவாயில்ல போகுது. கிண்டி கிண்டி இடுக்கி இடுக்கி கரண்டி கடுவுலாம் இல்லை. ஏ ஆனந்த கடுவு ஏன் விட்டுட்டு வண்டின்னு கேட்குறான்.
பாயில தின்னு போடுவாங்க, குழம்புக்கு பத்தாது. சொன்னா கேளு. யார் அரைக்கிறது வாயில் அரைக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணிவிட்டான். அங்க பாரு ஆல்ரெடி ஆளு இப்பதான்டா சொல்லி முடிச்சாங்க. அதுக்கு தாண்டா அவன் உடைக்க வேணான்னு சொன்னான். மொட்டை என்ன வரைக்கும் என்கிட்ட அங்க பாரு அப்படின்னு போயிட்டான் பாரு. அங்க பாரு மொட்டை என்னமோ என்னமோ ஒரு படத்துல சொன்னதால எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா கம்முன்னு இருந்திருப்பேன். அதுதான் அடுப்பு கோயில் மழை இருந்தது போ. அடலத்தங்கிறது சாணி இல்லைங்கிறது. அடுப்பு நீ என்ன காயில இந்த மாதிரி அதையும் கொண்டாக பத்தாது. அதுக்குதான் நீ 200 மில்லி வாங்க சொன்ன. கொண்டாக பத்தத்துக்கு ஒரு உண்டா இருக்குது. ஓ என்னாச்சு? எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டாச்சு. கறிப்புளி ஓட்டுறது குபீர் வந்து தீஞ்சு போச்சு, எல்லாம் ஓடிக்கிட்டோம். அப்புறம் மறுபடியும் கருப்பு தரலாம் அடி கொட்டாங்க. ஏன்னா ரோடுக்கு போய் எங்க அங்கங்க போட்டு வச்சுக்கல அவன் வீட்டுல இருந்து கொண்டாந்தியா நீங்க மோந்து பண்ண முடியாது. அது போட்டா கறிக்கு போய் நான் வீட்டுல போறேன். கடைசியா கறிப்பில் போடுங்க டேய். அவன் நானு சாப்பிட்ற டைம்ல இருந்தே அவன் பறந்துட்டு வந்துட்டான். அப்பதான் அப்படி சொல்லியே இன்னும் நிறைய பேர் வர மாட்டேங்கிறானுங்க. இப்போ வந்துட்டியா கரெக்டா பாயிண்ட்டுக்கு? நான் வீட்டுல இருந்து கூப்பிட்டோம். சரி எங்க சுத்த போயிட்டானா தெரியல. இதெல்லாம் ஒருத்தர் வேணாங்கிறான். விக்கி நைட் ஷிஃப்ட் ஓவரா பார்த்துட்டாங்கிறான். நீயே போயிட்டு வந்து ஏடா வேப்பந்தலையெல்லாம் ஏடா பிச்சுட்டு வந்தீங்க? எவன் பார்த்த வேலைடா அதெல்லாம்? டேய் யாரா வேப்பந்தலை பிச்சுட்டு வந்தீங்க? போடுங்க உப்பு கொஞ்சம் போடுங்க, வணங்கட்டும் சீக்கிரம். ம் அவன் ஜோப்பில் எடுத்தாங்கிறான் பாரு. தண்ணி கொதிக்குதான்னு பாருங்க. நீ தான் வந்து கை வந்த காலை. ஆனந்த கொஞ்சோன்னு உப்பு போடுங்க. டே வணக்கட்டும் ஏகமா. உப்புல இருந்து போடு வணக்கட்டும். தண்ணி லாக்கல மட்டைக்கெல்லாம் நோவு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? என்னாச்சு? தண்ணி ஆயிடுச்சா? டேய் மூட்றீங்க டேய். நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். டேய் கடலை தின்னீங்கன்னா அவ்வளவுதான் வச்சு மெதிச்சே போடுவேன். எல்லாம் ஒட்டிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கொண்டா. நான் கொஞ்சம் சாப்பிடு. என்ன இது? கடலை கீழே தொங்கிட்டு இருக்கணுமா? ஐயோ கடவுளே. டேய் அவன் ஒண்டியை பார்த்துட்டு இருக்கிறான்ல. அந்த தோப்பு போயிட்ட காஞ்சி மட்டும் தான் கிடக்குது. தக்காளி குழம்பு வச்சுக்கோமா? தக்காளி குழம்பா? எவனாவது வெஜிடேரியன் இருந்தா எடுத்து வச்சுவாங்க. இப்பயே மிளகா போட்டு. டேய் ஆமாடா. டேய் யார் கருத்திங்க மாட்டேங்கலாம் எல்லாம் கொஞ்சம் தட்டில் அள்ளி கொடுத்துட்றா ஆனந்த. டேய் இவனோட விரதத்தை வேற களைச்சி விட்டோமா நேற்று மத்தியானம் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி.
இதில் வேறு நைட்டு வர ஃபோன் பண்ணிட்டு கன்ஃபார்மா ஆமா இல்லப்பா போறேன் இல்லை நம்ம அப்படியே போடணும் அப்படியே போடலாமா என்னது நல்லா உள்ளகிற விதைக்கு எதுவுமே இல்லை அது கொட்டையை பூரா எடுத்தாச்சு மேலே சட்டத்தான் இருக்குது கிள்ளி விட்டிங்கன்னா மசாலாவாக போயிருமே வேற அதான் மிளகா தெரியாது அதுக்கு தான் மிளகாய் போட்டுருது இதே காரம் ஏறும் கொண்டாட அடியில மண் இருக்கு சலக்குன்னு கொட்டாதரா மேலே தெரிக்கிற மாதிரி கொண்டா கழுவி ஊத்து இறக்கி விட்டு கொட்டு அடி பிடிக்கும் மிளகாய் கொட்டிவிடு கொட்டிவிட்டா கொட்டிவிடு இப்போ என்ன தான் கருவாது மிளகா ஊத்து 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 அழைச்சி விட்டு ஊத்து அடுத்து அலசிக்கிறேன் பாரு சுத்தமாக கை விட்டு அலசி எடுத்துக்கிட்டு வா அப்படி தண்ணி தான் நல்லா அஜித் அழுகும் மாப்பிள போதுமாப்பிள சார்ந்து நான் 10 மிளகா அப்படியே அள்ளி போட்டேன் 10 மிளகா ஒன்றும் பெருசாக காட்டி கொடுக்காத அடுப்பு உட்கார அடுப்பு இருக்கீங்க அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சா இப்போ தான் உட்காந்துட்டு கை இடிச்சானுங்க சட்டி சமைச்சு ஏ குழம்பு கொஞ்சம் இருக்கு டேய் சட்டி சாச்சி விடாதா அப்புறம் எங்கேயோ நடந்த கூத்து நம்மளுக்கு ஆகி போயிட போகுது இந்த வீடியோ பாத்தீங்களா வெற உடைக்கும் போது சட்டி போட பரவாயில்ல இங்க அல்பா அப்படி தானா பண்ணி பச்சல கறி வெந்திருக்கிறப்ப கமுத்தி விட்டு அதையும் மறுபடியும் அலசி எடுத்து போட்டு வச்சேன் அதெல்லாம் ஓரங்கடத்த கறி பொரி தின்னாங்க மறுபடியும் 2 கிலோ எடுத்து ஏன்னா வறுத்து முடிச்ச வாட்டியா வந்துச்சான் மட்டன் வச்சு தான் கறி குட்டி அது வச்சா தான் கரெக்ட் ஆகும் நீ இந்த பாலை வெளியே வந்துச்சு பாரு எடுத்து உள்ள பாலை சொரன்னு ஓடி போயிடும் அடி மட்டை வச்சாதான் 2 மட்டை வச்சாலும் வேலை முடியும் ஏ குழம்பு இருக்கிறதுக்கு ஒரு கரண்டி கூட எடுத்தாராத வந்துட்டுமே சொன்னோம் யாரோ தட்டம் தான் போகுதுன்னு சொன்னாங்க ஏ அது வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாடு போறதுக்கு தான் தட்டு நான் கரண்டி காட்டுறதுக்கு சொன்னீங்க இந்த கரண்டி கிண்டிக்கலாம் நீங்க யாரோ ஒருத்தர் அனுப்பலாம் அந்த இது ஆக போகிறாங்களா கடலை அரைக்கிறது போகிறாங்களா அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாரு உள்ள கண்ணில் ஏதோ வந்துச்சு கண்ணில் உள்ள நான் கண்ணில் கை வச்சிருந்தேன் கொதிக்கிட்டோம் கோகுல ஒண்டா சாய்ச்சி அந்த கடலை கொடுத்துடுங்க அரைச்சி கட்டோம் டேய் யாரோ ஒருத்தர் 2 பேர் போட்டு விக்கி நீல கடை போய் அரைச்சிட்டு வந்துடுறியா கடலை போய் அரைச்சிட்டு வந்துடுறியான்னு கேட்டேன் சரி போய் எங்கள் வீட்டில் கூட அரைச்சிட்டு வா போ டே நீங்கள் போனீங்கன்னா அதில் மிச்சில் எடுத்து அரைச்சிட்டு வரலாம் சரி போ மோடிஜி கூட்டறணும் இவன் போறானா மாமா கூட்டறோம் இவன் போறானா போய் மோடிஜி கூட்டறதான் போறேன் அப்போ நீ வாங்கிட்டு போ மோடிஜி கடலை வாங்கிட்டு போ அவர் எங்க இருந்தா மோடிஜியாக்கா கார்ல வந்துட்டாரு அவர் டேய் கடலை ஏன்னா தின்னுபட டேய் நைஸாக அரைச்சிட்டு வரணும் துப்பி அரைச்சிட்டு வராத கடல ஏதோ மிளகா வந்து கோகுல எடுத்து அறா கோகுல அடி யானா மாமா தூக்கி இருப்பாரு நேரம் இவ்வளவு வளர்த்தி சொருவீங்கன்னு யாருக்கிட்டா தெரியும் ஏன் பெருசா நீங்க சொன்ன வார்த்தைக்கு பாருங்க கிணத்துல ஊதிக்கு போறான் சாவுடா போய் வெறுப்பு தட்டி போடு 2 ஆயிட்டு காலையில் ரேட் ஆச்சு தண்ணி மட்டும் வடிக்கட்டு போதும் நான் கொஞ்சம் நல்லா அஜித் கிண்டல சத்தியம் ஒரு நூல் தேஞ்சு போயிட மாட்டேங்குதா தேஞ்சு போச்சுன்னா காசு கேட்பாங்க மூட அஜித் பிரியாணி பண்ண மாட்டேங்குது எங்கன்னா போறான் அதான் சொல்லணும்ல சொன்ன இதுக்கு கிணத்துல கயிறு ஊதிக்கு கயிறு இருக்குதுல்ல அங்கே தொங்க போகிறான் கைத்தோட கரெக்டாக கட்டி வச்சிருக்கிறாங்க அவர் தண்ணி ஓடுதான்னு தெரியலையே ஏன்னா உங்களை வர சரி நம்ப தரேன் போன் பண்ணி கேளு என்னன்னு கிணத்துல ஊதிக்கிட்டானே வந்தனா மூட்டோட கட் பண்ணி விடுவோம் பாப்ல இல்ல கர்நாடகால இருக்கீங்க எப்படி வரீங்கன்னு அடி பிடிக்கிறது ஐடியா இப்போ பிடிக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் கேப்பே விடக்கூடாது இன்னும் கொஞ்சம் போடு வைக்க நான் உரி பேர் போகுது பச்சை வாசனை போயிருமில்ல பிய போட்டா போடு 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 எங்க போயிட்டான் கோகுல ஏய் கரண்டி விடாது ஏய் கோகுல இவர் முன்ன சொன்னார்ல அது மாதிரி வெட்டா சிக்கன் மசாலா போடுவோம் மாப்பிள்ளை இதெல்லாம் என்னன்னு பேரை சொல்ல மாட்டேன் கறி மசாலா போடுவோம் இல்ல
நம்ம இப்ப அந்த காயத்தை எடுத்துக்கலாம். ஆ சிக்கன் மசாலா பிரிச்சுக்கலாம், கொட்டிக்கலாம், கொட்டிக்கலாம், போட்டுக்கலாம், நம்ம கிண்டிக்கலாம். கிண்டிக்கலாம். ஓய் சுத்தமான உருட்டு. உண்மையில அர்ஜன் சுத்தமான மல்லித்தூள். மல்லிகைத்தூள். மல்லித்தூள் எவ்வளோ கொட்டினேன், அப்புறம் கடைசி கொட்டிக்கிறோம்ல. இப்பவே முடியல. என்ன மாப்பிள்ள பேஸ்ட் ஆயிருச்சு. தண்ணி 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 ஜக்கில் எடுத்துரும். தண்ணி ஊற்றி தீக்குது. இறாமப்ல ஊத்து 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 ஊத்த 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 அடி தீக்குது ஊத்து. அடுப்பு உள்ள பண்ணிடு. அது 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 மட்டையை தள்ளி விட முடியல. இந்த பாரு கொண்டாடுறியா? துணி எங்க? சோறு எடுத்து குழந்தை எடுத்துப்போம். டேய் அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டான்ல. யாரா சொன்னது? குழம்பு வேணுங்கிறீங்க, தக்காளி குழம்பு வேணுங்கிறீங்க எடுத்து போகுது. போடு போடுங்க அரிசி போடு. அரிசி போடலாம். ஆ கையில எப்படி எடுத்து போடணும்? ஊத்தலாமா இல்ல போதுமா? ஆச்சா ஒரு என்ன பம்பரார கொண்டாசி வச்சு கொண்டு அவன் மேல தெரிஞ்சு விடும். கிண்டு மாப்பிள நீ கிண்டுறத நானும் காமன் நேரமா எடுத்துட்டு இருக்கிறேன் மாப்பிள. நீ எவ்வளவு நேரம் எடுக்கட்டும், பேட்டரி வர லோ ஆயிடுச்சுடா. மசாலா ரெடி பண்ணிருக்கோம். ஓஹோ டேஸ்ட் பாருங்க மசாலாவை. கரண்டில ஊத்துறோம். நான் கரண்டில ஊத்துறேன். அப்படியே எடுத்து ஆயில் ஊத்தியா? நக்கி பாருங்கடா. அது பஞ்சாமரத்தல்ல. உப்பு கஞ்சின்னு தானே போட்டோம். அங்க ஏன்னா குப்பை. ஆமா கொலம்பிஸ் வேற லெவல். வேற லெவல். இன்னும் சாப்பிடும் போது தானே தெரியும். காக்குதா கறி பொண்ணு மாசி மொளை அடுப்பை தள்ளுங்கடா. டேய் மூடி வச்சிடறா. இருடா சாப்பாடு வஞ்சி போட்டு இதை மூடு. இன்னும் இத அடுப்பு எரிச்சு விடுது. அவன் கிண்டுவானா எரிப்பா. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ கிண்ட வேண்டியது கூட. யார் உடரே போடுறாங்க இது சுடாதே. அது வெளிய வைக்காத அந்த சூடு. என்னமாமா எரியவே இல்ல. எவன் அந்த வேலையை பார்க்கறான்? டேய் இருடா. டேய் இருடா அந்த குப்பையை போற எடுங்கடா இருடா. அந்த குண்டா காண்டி. கரண்ட் இல்ல. கரண்டி தான் போய்க்கிறானுங்க. தட்டு ஒன்று எடுத்துட்டு வா ஆனந்த். அதில் தான் தண்ணி அதில் ஊற்றி விடணும். ஆ கரண்டி ஒரு போனி குழம்பு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி போயிட்டு போன் பண்ண சொல்லி இருக்குது. அதெல்லாம் கிண்டிட்டான். கோகுல் பாண்டி அங்க பாரு தூசியா. சொல்றேன் ஏன்னா பைத்தியாரம் பண்ற நீ சுடு தண்ணி மூணு கொட்டையில ஊத்தி போடுவாமா. சூரிய பேர் நான் குத்ரா குத்ரா அங்கெல்லாம் போட்டு மேய்ச்சி விடாத. நீ போய் கொண்டாடு தசி. எனக்கு சுடுடா. ஒரு வேண்டாம் எடுத்து அடுப்படி முடிது. அப்புறம் எரிய வைக்கிற வேலைய பார்க்கணும். டேய் அம்மா சட்டி சரிச்சு. டேய் சட்டி சாச்சி விடாத. கறி கறி கீழே வைடா. கீழே வச்சுனா குப்பை பண்ணி போடுவாங்க. மறுபடியும் கொண்டு போய் அங்கே வச்சிருக்காங்க. என்னடா அடுப்பெல்லாம் கெட்டு போச்சு. எங்க போலாம்? ராஜி மூடி வையா. இல்ல தண்ணி மாட்டா போதுமா? இங்க புண்ணா அதுக்குதான் கம்பெனி போயிட்டான். கோகலை ஏதோ ஒரு ஐடியா கூடுறா. ஆனந்துக்கு சொல்லி தர மாட்டா. ஊதாவரா நக்கி போறா. சுருக்குன்னு தாண்டா இருக்கும். அது என்னடா நக்கறீங்க. உப்பு கறி போட்டுக்கான். கோகலை கிண்ட நான் அடுப்புல இருக்கிறேன். மெதுவா கிண்டா
ஏய் நீ கிண்டற கிண்டற இப்படி திருப்பிக்கண்டா நான் கோவல அந்த அடி மண்டில எடுத்து போடுவேன் இந்தாண்டா ஏனா அப்பதான் இருக்கு வச்சிட்டேன் அது கட்டியுமா கறியில கொஞ்சம் அவசியம் இல்லைங்களா கறிக்குள்ள இருக்காது இப்போதான் வந்துரும் என்ன 10 நிமிஷம் தானே ஆகுது சவுகாயத்தை பிடிச்சா அதே பிடிக்கிட்டு போகுது நான் என்ன பண்ணுறேன் பிரச்சனை அவ்வளோ பவர் சவுகாயம் சவுகாயம் ஒன்றுமே இல்லை பவர்லாம் பிடிக்கிற ஆள் அப்படி சமைக்கி ஆட்டம் வெளியே பிடிச்சி விடாதீங்க அப்படி ஸோ மொத்தமும் முடிஞ்சு போச்சு இல்லை காக்காப்பாளையம் இப்போ கிண்ட மாட்டான் அங்கே பார்த்து அங்கே டைட்டாக இருக்குமே விட்டு போறா நீ வாங்கடா அவன் கிட்ட மாட்டான்டா போடுறா ஏன் சொல்ல மாட்டீங்க கடைசியா அதான் இங்கே பாரு இங்கே தம்பி தங்கு கொஞ்சம் தள்ளி விட்டு அப்படி திருப்பி கொட்ட ஏன் மண்ணா லைட்டாக வெளியே தள்ளி கொட்டு 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 ம் கொட்டு 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 என்ன மஞ்சள் உண்டுன்னு போட்டிங்களாட்டுக்குதே இனிமேல் அடுப்பு எரிக்கிறத மேட்ரு போட்டு நல்லா கிண்டு போடுங்க நீ அடுப்பு வேலையை நீ பார்த்துக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் கோவல் விட்டுரு இங்கே மலத்திக்கின்றான்னா சும்மாதா என்ன பெருக்கான தண்ணி ஈரமா இருக்குதாம்மா ஆளுங்க இருக்கிறதுக்கும் இன்னும் வயல ஈரமா இருக்குதா அறுக்கலையா அப்படிதான் இருக்காங்க இங்க அறுக்க போன வயல தண்ணி நிக்குது அந்த கலவை உட்காந்து அடுப்பெறி விடுறான்னா அவங்க போயிட்டு அவன் தூக்க முடியாது அது போனியா யார் ஏறி உடச்சு விட்டு போகிறானே அன்னைக்கு அப்படிதான் எத்தனை ஜோடி டவுச்சு போடுங்க அவச்செல்லாம் 2 படி பிடிக்கிறான் கலகாலி விட அரை போட்டு இங்க பாரு கோகெல்லாம் படை உடனே போட்டு கோகலையும் சந்தோஷம் ஆளுக்கு ஒரு ஜாபில் போட்டு போயிரு எடுக்குதா ஐயோ இதனாலதான் கலகாடெல்லாம் நீ ஓட்ட பாருத டிரைவரை வந்து இதை கட்டுக்கலாம் சேனை பிடிக்குது டேய் மாப்பிள அப்படியே இங்க பாரு ஆனந்த் அப்படியே பாரு டேய் குண்டா போடுறா நீ அடுப்பு எரிய மாட்டேங்குது மயிறு எரிய மாட்டேங்குது என்னடா வேலை பண்ணிடுறேன் அண்ணா கோபினா அப்படியே ஒரு 2 வரக்காய் பிடிங்கி கொடுண்ணா ஒன்று போதுமா ஒரு வரக்காய் எதுல ஒன்று பிடுங்கண்ணா கொடுவெல்லாம் நான் கொண்டாந்துட்டோம் அது தெரியும் நீங்க வல்லனாலும் பிடிங்கிருப்போம் ஏய் அவர் கீழே தானே சொல்றாரு ஏண்டா அதுவும் கொஞ்சமா துணிச்சிக்கினே தான்டா இதை இவன் பாடுறா எப்படி வைக்க வச்சுக்கிறான்னு கங்க இழுத்து அத பாரு புடிக்கவே இல்ல வெச்சி இல்ல அப்படி வைக்காத என்னடா தண்ணி தூக்கி ஊத்துங்கடா 10 தான்டா தண்ணி ஊத்துங்கடா ஊத்து 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 பத்தாதுங்க இந்த மூடி அட்டை வை சாச்சி விடுவானு கொடுத்த துணி எரிஞ்சு போச்சு துணி கொண்டு போய் நெருப்புல விட்டா எரியாதையா இருக்கும் ஏன்னா அடுப்பு மறுபடியும் கெட்டு போச்சுடா இல்லைன்னா சாப்பாடு எவ்வளோ பசிக்குதுன்னு சொல்லி கறி தின்னு போடுவானா சாப்பாடு மொத்தம் சாம்பிள் பார்த்துருவாங்க அப்புறம் சேம்பிள் பார்த்துக்கிட்டு ஜோத்தம் வச்சு சேம்பிள் மாவு தூத்தல் மாவு தூக்கி அது மேலே போடுறாரு அடுப்பு மேலே போடுறாரு இங்க பாரு அவனை வாடா போடான்னு கூப்பிடாத மாமான்னு கூப்பிடு இல்லை பங்காளியே போயிட்டானுங்களா பங்காளியே போயிட்டானா அப்பன்னா வச்சுக்காவ அவனை வந்து வேற மாதிரி கூப்பிடணும் கேமரா வர ஓடிட்டு இருக்குது பங்காளியே நீ என்னன்னு சொல்லு இந்த பக்கோயா நீ என்னன்னு சொல்லுவ நீ காலி விக்கி அப்படியே தேங்காய் ஒன்று முடிக்கிட்டோம் என்னது கேமரா ஆஃப் பண்ணுறதான் சொல்கிறானோ யார் சொல்கிறாங்களா ஏகோவில் நானும் ஆஃப் பண்ணிட்டேன் சும்மா தான் முடிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லு
அங்கங்க போறவா அவரே புடிங்கி தருவா. அடே யானி ஒரு ஆள் போட்டனா யானி அப்படியே ஒரு 2 கோல போடனா. ஏய் அது எதுக்கு? அது போங்க அங்க வெட்டிட்டாங்க. எங்க வீட்டு காட்டுல வெட்டிட்டாங்க போங்க. அங்க யானி இல்லனா. ஏன் போற பக்கம் இளநீ ஏமாப்பல இப்படி பண்றேன். அதை வைக்காதடா அது வெளியே அப்பாதா. இப்போ அந்த மட்டம் போற 6 மட்டும் வரும். ஸோ அப்போ முகலை பார்க்கவே சரியில்லை. எதையோ பண்றதும் பண்ணிவிட்டு எப்படி உக்காந்துக்கிறாங்க. அதுலயே ஓடிட்டான். சரி வீட கொட்டின சுத்தமாக தான் கொட்டின வாட்டி என்ன இருக்கும்? டேய் டேய் விக்கி ஒரு குண்டு போட்டு விடு. குண்டு போடா வைக்கி. துருப்பு எடுத்துக்கலாம். அடுப்பு 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 ஏறும். வெய் வெய் அது மேலே இல்லை இப்படி திருப்பி. ஆ டேய் கொஞ்சம் அடுத்தாடா. அடுப்புல கெட்டு போச்சு. நாளைக்கு இந்நேரம் சாப்பிட்டு போயிடலாம்டா. ஹலோ என்னங்க ஓட்டணும்? பவுடர் அரைச்சிங்களா? பவுடர் மாதிரியே இருக்கும். சரிக்கு என்ன ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். அடுத்தனா பார்த்துக்கிட்டு ஆடிட்டு இருப்பானுங்க. ஒருத்தவங்க வேலை பண்ணி செய்ய மாட்டாங்க. தண்ணி ஊற்றி அதை கேனில் இருக்குது பாரு. தண்ணி 2 டப்பா ஊற்றி அலசு. அந்தான எடுத்துட்டு போ. அந்தான எடுத்துட்டு போ. எங்கடா விக்கி காணா? கிருஷ்ணன் அங்க இருக்காரு. எல்லாம் திங்கிறீங்க. இந்தாயா கவர் ரெடி பண்ண மாட்டேங்கிறீங்க. கவுத்துக்கு தானே போயிருக்கிறாங்க. இருக்குதுண்ணா இருக்குதுண்ணா. இல்லை இல்லை கவரு பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. ஓப்பன் கொட்டி போய் அது இருக்காது. டேய் டே அது அப்புறம் கொட்டிக்கலாம்டா. இதை ஃபஸ்ட்டு சாப்பாடு பழப்பழன்னு பண்ணுங்கடா முதல்ல. ஏ சாக்கு சாக்கு கீழே இருக்கு. சாக்கு எடு கார்த்தி. சாக்கு அடிக்கலாம். அப்படியே ரட்டையாக போடலாமா? ஒத்தையாக போட்டு கீழே உழுதுட்டு போய் போடு. இப்படி போடு போட்டு போட்டு பண்றேன். கட்டு கவர் கட்டு கவர் கவர் கட்டு. தள்ளி எடு. ம் தடதடா இடிக்கிட்டு போகலாம். சூடுல எடுடா. தண்ணி கீழே ஊற்றி விடு. துணி இருந்தா ஏய் இதை உள்ள ஊத்தி விடாத. இருளா இந்த கல்லை வாட்டம் மாதிரி போகலாம். அந்த கல் மரத்துக்கு வைக்கலாம். புகை வரும் வரும். கமாண்ணா தூக்குனா. சரி ஒரு ஆள் சாப் தண்ணி இங்க வருது பாரு. செருப்பு இல்ல. ஆனந்த் செருப்புங்க. தண்ணி வரப்ப ஊத்த. பின்னாடி தண்ணி தண்ணி ஒரு ஜாக்கு மோதிட்டு இருந்து ஊத்துங்க பின்னாடி. இந்த போடா. இந்த அடுப்புல இருக்கிற வேற எடுத்து அதில் வை. அதுக்கு வையே. இவன் அடுத்த லெவலுக்கு முடிவு பண்ணிட்டான். ஊத்துறா. வைக்க வேண்டியதான அடியில. நீங்க இது போட்டுக்கிறாரு. அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டோம். இந்த கட்டிங்கு கிட்டிங்கெல்லாம் வேலையே இல்லை. ஒண்ணு லைவ். நானும் கட் பண்றல இல்ல. இது கழுவுறது தான் இதுல இதே மோதிரடா. தண்ணி தானே. அது சோத்துல இறங்குச்சுன்னா நல்லா இருக்குமா? யோ அது எதுக்கே சோத்துல இறங்குதே. இப்போ எப்படி இறங்குதுன்னு பாரு. காமிச்சுடுவான். டேய் புண்டடா. அது மூட்டடா. யோ டேய் ஊத்துறா நீ. நாளைக்கு வேலை இல்ல. காமிச்சுட்டானே ரைஸ் கடையில போட்டு வச்சிருப்பாங்க ரெடியா. டேய் எல்லாம் சோத்துல இறங்கு. சோத்துல இறங்குற டேய். அவன் சொல்ற மாதிரி ஊத்துறா. இப்போ மோதிரடா இது. போதுறா. முட்டு கொடுப்பா அதுக்கு ஒண்ணு. டேய் முட்டு கொடு. கஞ்சி எல்லாம் சுத்தமா ஆடிட்டோம். முட்டு கொடு. இந்த துடுப்புங்க. அத முட்டு கொடு. அப்புறம் அங்க வெங்காயத்தை கொண்டு வா. வளையாது வளைஞ்சு போயிடணும். இந்தா ஏய் அதெல்லாம் வளையாது. அங்க முட்டு கொடுறா பார்க்கலாம். நீ முட்டு கொடு வாங்கி அந்த கேனை போதிட்டு. உள்ள வர உள்ளே கொடு. அப்படியே கொடு. இங்க அங்க நல்லா ஊனி. கார்த்தி அங்க ஊனு ஊனு இங்க நல்லா ஊனு. விட்டுருங்க படிக்கட்டும். ஏய் அங்க ஆட்டி கீடி சோறு ஓட்டி கீழே மண்ணில் கழுவு தூவி போட்டவனு வேலையை விட்டு ஒருத்தர பண்ணி அவர்தான் யாரும் செத்த போறீங்க. கடவுள். பப்ளிக் இப்படியே பேசுவா மாப்பிளையா. அவன் பொறுத்தறான். என்ன கோல் அதுக்குள்ள பெருசாகி போச்சு. கோல் நீட்டா நீண்டுக்கும். எதுக்கு தந்துருக்கீங்க? அது ஏதோ ஒண்ணு எரிக்கிறாங்கன்னு திட்டுறீங்க. இத்தனை தூரம் அது மூச்சு விடாத எரியுது. அப்புறம் எரியும் அந்த மண்டையை தட்டுறாமனா சரி முதல்ல சோத்தல் தட்டி விட்டா இந்த பக்கம் தட்டு தட்டுதான். எரிச்சா எரிக்கலீங்கிறாரு. அடி எரி வச்சா
இந்த மாதிரி திரும்ப சோரண்டிக்கின்றான்னு குண்டா வச்சு கம்பி போட போறான்டா அவன். ஆலயம் பண்ணி அடிச்சிட்டீங்களா? என்னமா வேண்டாம். யோ நீ தான் எடுத்து வந்தீங்களா? ஏடா நீ தானே வாங்கிட்டே வந்த, அப்ப எங்க கடைஞ்சி எந்த இடத்துல கடை நீ அப்படியே இது பண்றா. அது அந்த முன்னால ஊத்த. அந்த கொடத்துலயே விட்டு அலசுறா. நான் முடிஞ்சு போச்சு. எதுல ஒண்ணு விட்டு அலசு. நல்லா வரடா. இப்பதான் நல்லா எரியுது. நான் எல்லாரும் கேட்டு பாக்குறேன். யாருக்கு? நான் சொல்லவே இல்லை, நீ சொன்னேன்னு வச்சுக்க. நீ எதுக்கு ஏதாவது தலைமால அடிச்சீங்கன்னா நானும் அடிப்பேன். கொத்தமல்லி தலை சோப் போட்டு கழுவுற முதல் நீயா தான்டா இருப்ப. டேய் ஆனந்த், கொத்தமல்லி தலை சோப் போட்டு கழுவுறானா? சல்லுலுக்க பேர் மொதல் அரிஞ்சு வெளியே போடு. அதான் அரிஞ்சிரு. நானே இங்க இருக்கிறேன், வேற யாரா சொல்றாங்கன்னு அவனுக்கு ஒரு பொறாமடா. சொல்லி நம்மள விட்டுட்டு சொல்றாங்களே பாத்தியில. பல்லு இல்ல இது அப்படியே திங்கிற நீங்க. ஒரு டெக்கரேஷனுக்கு தான் போறது. மாப்பிள்ளை பாத்தீங்களா கொத்தமல்லி தள்ளி இவ்வளவு டெக்கரேஷன் பண்றானா கல்யாணத்துக்கு. செட் எப்படி எதுல இருந்து எதுல மட்டும் லிங்க் பண்ற பத்தியா நீ? அடியில் ரெண்டு மேல இல்ல, அது மாத்தி சொல்லு. கீழே சீரியல் பல்ப் போடு, மேல குண்டு பல்ப் போடு, அப்பதான் சரியா இருக்கும். குண்டு பல்ப் போட்டா கொஞ்சம் இடமா இருக்கும். எல்லா பல்பும் தேங்காய் பல்பு, மாங்காய் பல்பு, எல்லா பல்பும் நான் போடுறேன். கல்யாணம் ஆகணும். அது முன்ன கல்யாணம் ஆகணும். அத பாரு தண்ணி அடிச்சு ஒரு தப்பா ஊத்துனா சும்மா வடிக்கு. கொட்டிரோமாமா அந்த பூண்டு தண்ணி கொண்டு போய் மேல போட மாதிரி தான் போடுறோம். மூடிட்டு பாரு. தேங்காய் போடாதறான்னு சொல்றா. போடாதறான்னு இறங்கும்போது தேங்காய் போடாத. அது பொறந்து இருக்கும். தேங்காய் ஒரு பீஸ் இருக்கும். வந்து ஒரு பீஸ் எடுத்து போட்டு ஒரு பீஸ் எல்லாம் மயிர் கெடுக்குறாங்க. புண்ணியரா சீக்கிரம் வெட்ட சொல்றீங்க. ஏடா அள்ளிட்டு போனவே நீதான் ஒரு கை. அதுக்கு முன்னாடி அள்ளிட்டு போனது அவரு. அவனோ திருடு உட்காருங்க. ஒண்ணும் தெரியாது. ஒரு டப்பா தண்ணி அந்த மாதிரி ஊத்தி விடுறா. ரொம்ப உள்ள சொல்லுவாடா. புல் மட்டையெல்லாம் எரியாதுடா. டேய் அது எதுக்குடா அப்படி தூக்கி போட்டுக்கிறீங்க? அடுப்புல சொல்லிட்டு துணிச்சு விட்டு போங்கடா. போட்டுறாங்க போன அவன் விட்டுட்டான்டா. ஐயோ ஓத்துக்கிட்ட உன நிக்க சொன்ன இங்க அவனோட பொண்ணு அவனை செவன் கிடையாது. கொண்டாடு போடா. கோவில் எதுக்கு வாட்டர் வந்துக்குதுன்னு பாறா. டேய் அவன் வெளிய தானே வச்சான், உள்ள வைக்கல, வெளியில வச்சான். நெருப்பு தள்ளிட்டு தான் வச்சான். இன்னொரு ரைட் வைக்கலான்னு பாக்குறியா? மூடி போட, மூடி வச்சு மூடி வைடா. டெம்பர் கிளாஸ்ரா, கம்முன்னு வெயிடா சோப்புல. அவன் நெருப்பு போட்டு போறான். எனக்கு தானே செலவாகும். கம்பெனி தான் எடுத்து கம்பெனி ஏத்துல எனக்கு 2000 ரூபாய் காட்சி கேட்பான். அவன் எங்க வைக்கிறான் பாரு, எங்க வைக்கிறான் பாரு. நீ மேல வச்சுக்கோ. ஏய் குறா பாத்து தரேன். கோவில நீ ஒண்ணுமே ஒளிய வச்சிட்டு வந்துறா. இங்க இருந்தால எடுத்துக்கோங்க. சட்டிக்குள்ள போட்டுடா. டேய் உப்பு பாரு ஆனந்த். வந்திருக்காதா? ஏன்டா குறா பத்திரமா வச்சிருந்தா. ஏனா அது கம்முனு நீ போட்டுடா. கம்பி போட்டு. ஏய் தம்பி தான் அந்த வர. ஏய் கழட்டி போலாமடா. அது என்ன கூட மாமன மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவான். டேய் 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 இங்க வாங்கடா. அவன நீயே ஓடு. அவனதான் அவனே புடிச்சிட்டா. ஏய் ஜூஜிதே எரிச்சனாங்க. இவ்வளவு வெஞ்சல் தெரியாதடா. சரி வெஞ்சல்லியா? மோகண்ணே. ஏய் டா நீ நைட் விளையாடுறீங்க. கிட்னி பேட். கனெக்ட் இருக்குதா? நீ நைட் விளையாடுறது கிட்னி பேட் ஜூஜிதுங்க. கிட்னி வச்சுக்கோ. டேய் அவனுக்கு இது 10,000 இது மாதிரி 4 தொட்டி வேணும். ஏய் மாமாக்கு தனியா எட்ரா ஆனந்த் மூடு. மூடுறா நீ. செக் பண்ணு. உப்பு இருக்குதானே பாருங்க. ஏய் நான் ஆட் ஃபுல்லா பேமஸ். ஆமாமா இதுலயே இவனுக்கே பத்தாதா? அது உனக்கே பத்தாதே. உப்பு போடுங்க. உப்பு கல்லு பத்துறோம்.
கடைசி இறக்குறப்ப தான் போடணும். எங்கே அது வெந்தாதான் கொதிச்சா தானே வேகும். சுத்தம் நம்ம ஆனந்துக்கே சேரும். தேங்காயை போடாதான்னா அவன் கேட்கறான முதல்ல எங்க போயிட்டான்? அங்கே என்ன பண்ணுறங்க வா ஒன்று இருக்காங்க போனேன். போச்சு மாட்டிக்கிச்சு. இனிமே அடுப்பு விட்டு நவரக்கூடாதுன்னு சொல்லி போடி. நீ அடுப்பு எரிக்கலாம் உன்னைக்கும் மாட்டிக்கும். சும்மா ஆக்ஷனாவது பண்ணிட்டு இருக்கலாம்ல. கோவில பிடிச்ச விட்டாரா? டேய் அங்கே கொண்டு தென்னை மரத்தை வைடா, யாரும் எடுக்க மாட்டாங்க, அங்கே வச்சுட்டு வாங்க. வளைந்துட்டே இருங்க, அப்புறம் நனைஞ்சிட்டே சாப்பிடுங்க. மழை வந்துருச்சு, 2 கிலோ பனிகளி சட்டியில மழை தண்ணி நிக்குது. சட்டி நினைச்சு விட்டேன், எடுத்து கீழே கொட்டி தண்ணி எல்லாம் போயிருச்சு, இலைய விட்டேன் அப்படியே அள்ளி எடுத்துக்கிற மழையிலே ஊத்துது. வெந்து போச்சுன்னா எப்படி வேணாலும் சாப்பிட்டுருவானுங்களே, வேகணுமே அங்கே தான் இருக்குது. இனிமே எந்திரிச்சு அங்கே போயிட்டா அந்த கருவை குஞ்சு இங்கே உள்ள வெந்து போயிருது இல்லையே. கொல்லிமலை விட்டு 5 வருஷம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு மொதல் பேச்சு. இப்போ பாரு பாருங்க, அதான் அங்கே பாரு வரா, மூக்கு வந்துட்டு வராம பாரு ஊருக்கு முன்னாடி. நீ வேணா உண்டு பார் எடுத்துன்னு பாரு, கறி எடுத்துங்க. ஆயிலுவும் அது ஒண்ணுட்டான். பார்லாம் ஒண்ணே வந்து போய் கறி எடுத்துன்னு பாருங்க. வெந்துச்சா கறி பாருங்க. வீட்ல நல்லா இருக்கு, நான் ஆடி போட்டு அப்படியே இதாயிரணும். இன்னும் 10 நிமிஷம் வேணும். 10 நிமிஷம் இருந்தா போதுமா? கறி திங்க அந்த வாரத்தின். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் சரியா போயிருமா? கறியான வேவலியா? வார் இருந்துக்கும் கைதான் வேவல. கறியோ கோபிலாம் கட்டுறா கொண்டு. கோகுல் வாய் என்னமா ஒட்டுக்க 50 துண்டு உள்ள போக மாட்டேங்குதே. எந்துக்குச்சாடா? இன்னும் 5 நிமிஷமா? இருக்குதுடாதா? இதே இருந்தா கொஞ்சம் கறி மசாலா தூள் போடுங்க. பின்னாடி எடுத்து கொட்டு. கறி மசாலா எல்லாம் கொட்டி விடுங்க. எடுத்து எல்லாத்தையும் கொட்டுங்க துணி. ராஜே எவ்வளவு பொண்ணு போடுறா? போடுங்க, மிச்சர் எடுத்து போட்டு விட்டுருங்க. ஏதோ ஒன்று கொட்டி விடுங்க, அப்பதான் பச்சை வாசம் போகும். மறைக்க கூடாது கேமராவை. அனலா இல்ல போட்டுருங்க போட்டுருங்க, பார்த்தா சப்புன்னு தான் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. அது கடைசியா பார்த்து கொட்டுங்க, யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது தனியாக போடாதீங்க, தனியாக ஆல்ரெடி 3/4 பாக்கெட் போட்டாச்சு. அதுதான்டா மண்ணி தூள் தான்டா, காரத்தை இன்னும் குறைச்சி போட முடியாது, போடாதடா. இதெல்லாம் போடணும், தனியாக வந்து காரம் அதிகமாக போனால் தான் போடணும். நம்ம அடுப்புலேயே போடு. ஆளுக்கு ஒரு தென்னை மரத்தை பற்றி குச்சி உட்காந்துக்காங்க. கோகுல இந்த காயத்தை எடுத்து உள்ள சொல்லு. உப்பு சும்மா ஒரு சாரா போடு. குழம்புல உப்பு கொஞ்சம் போடு. போடுங்க. போட்டு. உப்பு குழம்பு குழம்புலாம் இல்லை, ட்ரை தான். ட்ரை தான். குழம்புக்கு ட்ரை தான். நான் உப்பு கீழே போடுறேன். போதும் அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். மூடியே வைக்காதீங்க. சீக்கிரம் ட்ரை ஆகட்டும். படுத்தா கட்டிடுவோமா? மழை வர மாதிரி இருக்குதே. ஓப்பன் பண்ணியே வை. கறி தான் தண்ணி குறைய, நம்ம கறியும் துண்டணும்ல. கோகுல டேஸ்ட் எப்படி இருக்குது நம்ம சமையல்? சொல்லவே மாட்டேங்கிற. எப்படி தெரியும்? எதுவுமே ஓடியா? சொல்லவே இல்லையா? ஆமா, அவங்க முக்கியமான ஒரு வேலைக்கு போயிருக்கிறாங்க. வருன்னு கேட்டு சொல்றேன். இல்ல நீயே கேட்டுக்கா.
ஏன்டா எங்க தேங்காய் போடுற தெரியுதா? தேங்காயை கொண்டு போய் 4 தேங்காய் போட்டால் எங்கடா தெரிய போகுது உங்களுக்கு? இருடா யார் தேங்காய் போட்டவன்? தேங்காய் போட்டு பாருங்க மாலை பிடிங்கலாம் அடிக்க போட்ட மாலை அவன் எடுத்தாலும் ஓடிட்டான். நீங்கலாம் அங்க இருந்தீங்க அப்ப ஓடிட்டாங்க இமாமா இது குட்டிங்கறானா ஆ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. எதிர்ச்சியாக எடுத்தது அது. ஸ்டிக்கர் ஒட்டி தானே வந்துச்சு 7:30 ஏய் என்ன மாமா 7:30ங்கற? மாமா 9:30. நீ அந்த உர்ற மாதிரி நிப்பாட்டுனா இந்தா இது எதுக்கு பாரு. ஏதாச்சும் சொன்னால் மாட்டிக்குவானுங்கல்ல. என்னடா வாரக்கூடாது. இது வந்து பாருண்டா. கறி வந்துக்குச்சா? உப்பு 2 போடுங்கடா, குழம்புக்கு பத்தாதுடா. குழம்பு எடுக்கலையே? குழம்புலாம் எடுக்கல. அப்படியே வர்றதா குழம்பு கடையா? எடுக்கிறீங்களாடா ஏதாச்சும் குழம்பு? குழம்பு எதாவது எடுக்கிறீங்களா? ஒரு குழம்பு எங்க எடுப்பு? குழம்பு இந்த எடுத்து காமடி தேங்காய் தோடி நல்லதா தோண்டி வச்சீங்களா? எங்கடா அது? ஜித்துடா அப்படியே சொன்னேன் அதெல்லாம் உள்ள போய் போட்டானே ஆனந்த உப்பு கம்மிடா. உப்பு கம்மி. உப்பு கம்மி. டேய் உப்பு கம்மியாக இருக்குதுடா. நான் 2 உப்பு போடுங்கடா. நக்கி பாருங்க எல்லாத்தையும் கூட. எனக்கு உப்பு கம்மி. நீங்க தான் கரெக்டா இருக்கும் சாப்பாடு கரெக்டாக இருக்குமா? அப்படியே ட்ரை. அப்படியே ட்ரைடா. அப்படியே கிரேவி மாதிரி. யாருக்கு வேணும் குழம்பு? யாருமே வேணான்ட்டாங்க. குழம்பு என்ன பண்ற? குழம்பு வேண்டாம் குழம்பு வேணாமா? குழம்பு எடுத்துட்டா சப்புன்னு போயிருந்தா கறி. ஆனந்த கரைச்சி ஊற்றுங்க. கரைச்சி ஊற்றுங்க. கட்டிக்கிட்டே போயிடும் அப்படியே போட்டிங்கன்னா. சில்லூர் கொண்டாங்க எடு. இந்த போனிக்குது பாரு. போனியில் கரைச்சி ஊற்றுங்க. சில்லூர் கொண்டாங்க. கரைச்சி ஊற்றுங்க, இல்லைன்னா கட்டிக்கிட்டே போயிடும். எல்லாம் போடுறான். குழம்பு அரை குழம்புக்குறா. போட்டு சுத்தமாக கரைங்க. இளம்பு இருக்குதான் அவனுக்கு விளம்பு. வா நீ வந்து அடுப்பேரி அங்கே போயிடுற பெரிய மனுஷனாட்ட நாயத்துக்கு. நீ அவன்கிட்ட அதுக்குன்னா எது போய் காட்டுற? 2 பேர்த்துக்கு இன்னைக்கு உடைய அடிச்சு விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேண்டாமா? இன்னும் பச்சை சொல்ற மாதிரி பச்சை மாவு கட்டி இல்லாத இருந்தா சரி. கட்டி இல்லாத கரைங்க கொஞ்சம் தண்ணி விட்டுரு. நீங்க கறிலாம் வந்து வச்சுடா ராஜு. டேஸ்ட் தான் குறையுது. சாந்து விட்டுனா சரியா போயிடும். கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி. கொஞ்சம் தண்ணி ஊத்தி யாரு தெரியுங்களா? ஆனா தொப்பி மட்டும் தான் இல்ல ஆனந்தராஜ். சுண்டை இன்னும் கொஞ்சம் ஊத்தி போதும் விட. கொத்தமல்லி தாலே அழைச்சிட்டோடா. காரம் போதுமான மிளகு பொடிகளை கூட போட்டா மொள குடி வேணாம் எந்த குடி வேணாம் போடாச்சு இது பாரு நல்லா நீ அங்க போ பஸ் நாங்க பாத்துறோம் நீ எல்லாம் கடைக்கு கிண்டங்க சட்டி அடி பிடிச்சுக்கும் என்னங்க வேடிக்கை ஓபன் பண்ண மாட்டீங்களா இப்படி அசம்பந்தமா இந்த இப்படி டேய் எட்டி உதறா கோவில எல்லாம் சேர்ந்தாதான் மிக்சிங் நல்லா இருக்கும். அதுதான் மறுபடியும் 2 கிலோ கறி இல்ல அவன் எடுத்து மூஞ்சில இருக்கு இல்ல அப்படியே விடு வேவிட்டோம். அந்த கறி போய் நல்லா வேவும். நீ திட்டாதே நான் போய் எடுத்து வந்துறேன். இதை எரிச்சு விடுங்க. டேய் அடுப்புல இருக்கிறத மட்டும் எரிட்டு முடிச்சிட்டு அது வைக்காதா உள்ள அதை மட்டும் தள்ளி விடு. அது மட்டும் வேகட்டும். லொகேஷன் இறக்கி கீழே வச்சு எதுக்கு மேலே போடுறீங்க?
போட்டாயா ஒரே ஒரு போடு போட்டாலும் ஆஃப் ஆயிட்டான். ஏய் உள்ள தராத விடு, இறக்கி போடலாம் போதும். குழம்பு பார்த்தா அதெல்லாம் நக்கறதுக்கு. அவன் தான் கேட்டதே குழம்பு 10 கரண்டி கேட்டான். அந்த குண்டா சுத்தமாக கழிட்டு வந்து சாப்பாடு நிறையா இல்லைங்கடா ஆட்டம். தண்ணி கலவுறது பிடிச்சிட்டு சரி எடுத்துட்டு அப்படியே கூட சாப்பாடு அழிக்கலாம்ல. இல்லைனா அப்படியே அள்ளிக்கிட்டோம்டா, அப்படியே அவன் அள்ளிக்கிட்டோம். சின்ன தடத்தை எடுத்து உடச்சு விடுங்க சாப்பாட்டை. அள்ளிக்கலாம் மழை இந்த ஆறாவது தங்க முடியாது. தொங்கூர் விட்டீங்கன்னா ஆறிக்கும் பார்த்துருங்க. நல்லா தாங்கன்றார். சாப்பாடு பதமாக இருக்குதா? சிக்கன் ரைஸ் கடையில் இப்படியே அள்ளிக்கலாம்ல. வட்டு தட்டு வேணும். கொண்டா கொண்டா சாப்பாடு அங்கே கொண்டு போய் கிட்ட கொண்டு போய் தூக்கிட்டு போடா விஜய். அங்கே தூக்கிட்டு சாப்பாடு எங்கே கிடந்தாலும் பிரச்சனை இல்லை. அவன் தேவைப்பட்டா போயிடுவான். ராஜா அவனும் எங்க வேணா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டோம்டா விடுறா. இவன் எப்படி தெரியுமா, அவன் விட்டுறான் வண்டி நிறுத்தி விட்டுறான், இவன் மறுபடியும் தள்ளி விட்டுறான். மாமா நல்லா கிளம்புமா நீ எங்கயா அடியை விட்டு கிளறோம் தான். இருந்தாலும் என்ன ஐடி இடிக்குது. 7 கிலோ தானே தூங்கு. இது பைப்பாண்டல் கிளறியோட மட்டும்தான் அடோடு கிடையாது. இது எடுங்க மாமா. சரிங்க. மலைச்சாரல் மாதிரி தூங்கணும். மாப்பிள கழுவேலியா அடிக்கட்டைய பூரா அள்ளி போடுங்கிறது. 30 பேர் வேடிக்கை பார்த்தாங்க. சொல்லல இப்ப கட்டையாரியா அது நீ 12 பேர் என்னடா மாமா மேல பாயிண்ட் கம்மியா இருக்குதுன்னு ஆளாளுக்கு சொல்றீங்களா? இப்ப போட்டுட்டாங்கல்ல, ஏன் கொளுத்தி போடுறேன்? கொளுத்தி போடுறேன். இவர்தான் செப். செப்பா செப்பா செப்பா. ஏய் இருடா, என்னடா அவசரம்? ஆர்க்கும்டா. காலை சாப்பிடலாம். சரி அண்ணா எல்லாம் போடுங்கடா. ஆனந்த் எல்லாம் எடுத்து போடு. ஒவ்வொருத்தரும் லைனா வாங்க லைனா வாங்க லைனா வாங்க. ஆமா லைனா தான் வரணும். இதுல அள்ளி போடு. சாந்தாடு தான் இருக்குது. அதை எடுத்து அள்ளி போடு. கப்பு கப்புன்னு ஏங்க அவர்லாம் ட்ரைனிங் கம்முனு போடுங்க. நீங்க போற ஓட்ட போற வேலைய மட்டும் நீங்க பாருங்க. அதெல்லாம் பாதி போடுங்க. ஆனந்த உள்ள ஏதோ விழுந்துச்சு. இல்ல கருவு இது அவ்வளவுதான் வேணும். அதுல பாதி போடுங்க. டேய் அவன்ட வாங்கிடா முட்டை. டேய் கிருஷ்ணா அவன்ட வாங்கிடா கோகுலுட்ட. அவன் சாப்பிட மாட்டான். சாப்பாடு மட்டும் மீதி பண்ணுங்க. உங்களை வச்சு மெதிச்சு போடுறேன். ஓகே வேற லெவல். நான் செம்மையா இருக்கு பாக்க போட்டோ. ஏய் அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு. மாப்ள எனக்கு வாங்க. ஏய் வாங்கடா. ஆனந்துக்கு வாங்கடா. வாங்க சொன்னா வாங்க. இல்ல வேணா அப்புறம் சாப்பிடலாம். ஏய் சாப்பிட்டு வாங்கிக்காங்கடா. எங்க கடை நான் கேமரா தூக்கிட்டு வரட்டும். உங்களுக்கு நான் வாங்கி தரேன். நான் ரொம்ப கடிச்சு தரேன். நல்லா இருக்கா? யாருக்கு ஒன்று வாங்கு. சச்சா அவ்வளவுதான். வணக்கங்கடா. மோடிஜி வாங்க. ஏடா வக்கால ஒளி திரியற. நீதாயா சொன்ன? சாப்பாடு கம்மியாக்குதா? சாப்பாடுலாம் மீதியாவும் சாப்பிட மாட்டாங்க. நீங்க பாருங்க. கம்மியா வைங்க கம்மியா வைங்க. தட்டு உடஞ்சி போயிட போகுது. அப்புறம் கூட வச்சுக்காங்க.
மூடிக்க. நான் அவருக்கு கறி கம்மியா கொடுங்க. மாமா நான் போட்டு ஆ சாப்பிட்டு டேஸ்ட். ஏன்னா தட்டுல கறி தான் இருக்குது, வேற எதையுமே காணோம். கறி மட்டும் தான் வேணும். அங்க போய் புடங்கறத உட்காந்து நாங்க தண்ணி யாரு கொண்டு போவாங்க, ஏழை கொண்டு டேய் அவன் வேணும்னா கொண்டு போய்ட்டோம். நீ வாங்க. எல்லாம் உட்காந்துட்டாங்க. இங்க உட்காந்து எல்லாம் எல்லாம் வாங்கியாச்சா? வாடா. மாப்பிள்ள நாம 3 அவருக்கு போடு. மாமாவுக்கு போடுங்க. எல்லாம் குட்டா போடுங்க. ஏன்னா வாங்கினோன்னு வந்து உட்காந்துக்கிட்டீங்களா பூச்சாட்டா. டேய் கோவில் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? மலை டேய் நீங்களாம் அங்கேயே உட்காந்துக்காங்க, மழை தூருது அங்கேயே உட்காந்துக்காங்க. கோவில் எப்படி இருக்குது? எல்லாம் கரெக்டா இருக்குது. டேய் உனக்கு சூப்பரா இருக்கு. சந்தோஷா கோபினா? மாமா வெயிட நான் அங்கேயே வரேன். மாமா நீ சாப்பிட்டியா மாமா? பெரிய பிளேட். வாங்க வா. ஓய் வாயா. விக்கி எப்படி இருக்குது? அருமை சூப்பர். 3 பிளேட். அதுல உட்கார ஐடா மாப்பிள்ள நானும் வரேன். ஏய் சோத்தை எவனா தின்னு வெட்டி போடுவேன், கறி மட்டும் தின்னுங்க. ராஜி எப்படி இருக்குது? பரவாயில்லையா? உப்பு கம்மி. உப்பு கம்மி. உப்பு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, உப்பு கம்மி. ஐடா மாப்பிள்ள அப்படியே வர்றேன். காரணம் வேணா. அப்படியே சாப்பிட்டு. யார் ஏடா தட்டு இல்லையாடா? இல்ல இல்ல அது கூட்டாஞ்சோறு அடிக்குதுங்க. கூட்டாஞ்சூரா? அடிங்க அடிங்க அடிங்க. எதை போடுறது? டேய் எதை பண்ணீங்களோ தெரியாது, 2 கொண்டாவையும் காலி பண்ணி விடுங்க, கழுவி எடுத்துட்டு போயிடலாம். வாய்ப்பு கம்மியா? அப்பளா கேக்கமா. சொல்லையிலே 5 கிலோ தலைக்கு மேல. காது போட சொன்னா போட்டாங்களா? காதெல்லாம் எந்த மொழிக்கு போச்சோ தெரியல. ஏய் சூப்பு வேணுமாப்பா எனக்கு? சூப்பா. ஏய் கூட்டாஞ்சூர் வை கொஞ்சம் எடுத்து வை வை, அப்புறம் எடுத்துக்குவீங்க. ஒரு பீஸ் கொடுக்குறீங்கடா டேய். ஏய் இரியா, நானா கறி போடுறேன். கறி போடுறேன் எடுத்துருவேன். ஏடா இது முதல்ல பண்ணிக்கலாமாடா? ஏடா சுண்டு வாங்கி இருக்கேன். ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்துட்டு வர சொன்னேன். சென்டர்ல வச்சு நம்ம இந்த டைம்ல எடுக்க மாட்டேன். இப்ப சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட்டாடி என்ன குண்டாக எடுப்பியா? எடுத்துக்கலாம். அங்க வச்சு ஆறு உட்காருது. இங்கே என்ன பண்றது? இப்படி கொண்டு வா. அடுப்புலயே உட்காந்துடா. எங்கடா அங்க போய் 3 பேர் உட்காந்துக்கிட்டீங்களா? ஏன் கரிசட்டி காவலா? தண்ணியிலே வணக்கி இருக்குமா? கொஞ்சம் லேட் ஆயிடும். எப்படி இருக்குன்னு கேள்றா மாப்ள. விக்கனா எப்படி இருக்க? சூப்பரா இருக்குடா. அதையாண்டா என்னை மட்டும் போகஸ் பண்றேன். ராஜனா எப்படி இருக்க? சூப்பரா இருக்கா? முனி பார்ட் 1. நாம தான் கேமரா ஆன் பண்ணிக்கிறியா? அப்படி தான் இருக்க. அந்த வார்த்தை சொல்லாத, ஏற்கனவே பிள்ளாரமே நான் நக்கிட்டு. ராஜனா எப்படி இருக்க? சூப்பரா? எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. மாப்பிள்ளை வேலைக்கு நல்லா இல்ல. இப்ப என்ன மாமா கேமரா பிடிச்சா அப்படி இருக்கும். எல்லாம் இங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் அப்படி பாரு. என்ன மாமா வாய் வெரி டேஞ்சரஸ். எப்பறா அமுக்குறத? என்ன செய்யற? நான் இவன வர சொல்லுங்க, இவன் கேமரா. ஏண்டா டேய் சாப்பிட்டே இல்லையா? இன்னும் தட்டு இருக்குதா இல்லையா? இருக்குதா காலி பண்ணிட்டு இல்லையா பாருங்க. தண்ணி கொஞ்சம் கொண்டானா. டேய் மாமா. சுண்டு சத்ததே காணாம சாப்பிட்டா பேச முடியாதா? பேசினா சாப்பிட முடியாது. கேட்டவனே அவன் தானே. அவனும் எங்க அங்க 2 பேர் இருந்தானுங்களே. ட்ரீட்டு 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 ட்ரீட்டு. நான் கேட்டது பிரியாணி. டெய்லி ஒவ்வொன்று வைக்கிற வகை வகையா. முட்டாடி. இல்லடா. பிரியாணி அதா எத்தனை பேர் வரா? டேய் பிரியாணி தான வேணும். மீதி இருக்கிற சாப்பாடுலாம் கொட்டு. கொட்டை கலரி உங்க மாமியார் கொண்டு கொடு. பாதி கூட காலி வரடா. என்ன மாமி? கறி பாதி கூட காலி வரும். ஏய் எங்க இருக்குது? மாமியார் போட்டுக்கண்ணா. அண்ணா மாமால தான் முத ரவுண்ட். சாப்பிடுமா பொறுமையா உட்காந்து சாப்பிடுமா. கார்த்தினா உங்க கருத்து அவன் அண்ணன் மாதிரியே கொஞ்சம் அதிகமா போட்டாங்க. அண்ணன் மாதிரி அதிகமா போட்டாங்களா? பரவாயில்ல, கஷ்டப்பட்டு சாப்பிடுங்க. நீங்க 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் போறேன்னு சொன்னீங்க, சாப்பிடுங்க. வளர போய் ஒரே தான் மூணா போட்டாங்க. அதே ஒட்டுக்க போட்டாங்களா? ஒன்றும் தப்பு இல்லை. மாம்ஸ் எத்தனை ரவுண்ட் போயிட்டு இருக்கு? 3வது ரவுண்ட். 1 ரவுண்ட் தானா? என்ன மாம்ஸ் ரொம்ப லேட் மாம்ஸ், நீங்க வெரி சரியில்லை. கெப்பாசிட்டி கம்மியா இருக்குது. இதுதான் நம்ம மெயின் கேங்கு. பாத்தீங்கன்னா எப்படி சாப்பிடணுன்றதை கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. சாப்பிடல. நான் 3வது ரவுண்ட். ஆனா 3வது ரவுண்ட் இன்னும் இருக்குது. அதுவும் இங்க கொஞ்சம் வண்டி ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. ஏதோ போட்டா கொஞ்சோண்டு. என்னாச்சு வண்டி இழுக்கலையா? நாங்க போட்டுக்கறோம். நீ என்ன 76 HP 80 HPன்றீங்க? ஒண்ணு வண்டி கெப்பாசிட்டி பத்தலப்பா. போட்ட ரவுண்ட் அப்படி. இவரு வெயிட் பண்றாரு ரொம்ப நேரமா பாவம்.
பார்த்தேன் உன்னை கடிச்சு போட போதே. சரி பம்பரார் இவர் வேற. இங்கே ஒரு கேங்கு. இந்த கேங்கும் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தள்ளாடிட்டு இருக்கிறாங்கப்பா. 6வது ரவுண்டா? நான் நீங்கள் ஆளுங்களை பார்த்தா 6வது ரவுண்டு போகிற மாதிரி தெரியலையாப்பா. எடை போட்டு பார்த்தா சைஸ் பண்ணா எந்த சைஸா? இப்போ கொஞ்சம் முடிச்சு எழுதுனாலும் கொஞ்சம் நீண்டுக்கும். மணி அடிக்கிறாரு. மணி அடிக்கிறவரை 90 ஹெச்பின்றாரு. சரி ரைட்டு. இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் வெளியில் எடுத்துட்டு இருக்காரு இவரு. என்ன இப்போதான் ஸ்டோரேஜ் வெளியில் வந்துச்சு. அடுத்த ரவுண்டு கறியை மட்டும் குழம்பு தானே, குழம்புங்க இருக்குது. கறி சோறா தின்னுட்டுக்கிறான். நான் தான் யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். பார்த்து ஒளி விட்டு போயிடாத. என்னடா இங்க 90, அங்க 76, அங்க ஒரு 60 ஹெச்பி. இன்னும் சரியில்லை போங்க. 140 ஹெச்பி வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இருக்காருப்பா. 120 ஹெச்பி. அது என்னமோ வண்டி தள்ளாடுது. என்னப்பா அடுத்த ரவுண்டு கறி கொண்டாட்டா? கறி மட்டும் தான் இருக்குங்க. சோறு கொண்டாங்க. ஏய் சோறுல கறியை தின்றாம்னா இலை கொடுத்தவன கறி தின்றா. இவ்வளவு நேரம் வீடியோ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கறியை தின்றா. போன் எடுத்துப்பா. சொல்லு மாப்ள. சாப்பிடலன்னா அடிச்சு சாப்பிட போன்னு. சாப்பிடலன்னா அந்த சந்தையில ஆட்டுக்கு எப்படி வாய் திறந்து விட்டு தண்ணி மண்ணோட ஊத்துவாங்களோ அது மாதிரி தான் நடக்கும். ஸ்டாக் நிறைய இருக்குது. எவன் ட்ரீட் கேட்டானா அவன் எல்லாம் புட்டு பிடிச்சி. அப்பா யாருப்பா ட்ரீட் கட்டுறீங்க? ரெண்டு ஐயோ குதிங்க. ஓரி குதிங்க. ஒன்றாடே போறதா. அவங்களுக்கு 2 எலும்பு துண்டு கொடுத்துருந்தா போதும் ஆளுக்கு 2. ஏய் அவன் சோப்பா அவன் தரணுமா? சூப்பர். இப்ப டைஜஷன் சிறப்பாக அடியில் ஒளி வச்சிருக்காரு பாதாளத்துக்குள்ள. ஏய் என்னடா கொண்டாட்ட அடுத்த ரவுண்டு சொல்லுப்பா. அடுத்த ரவுண்டு ஏதாவது இளநீர் இருக்கா? அண்ணா இளநீர் காடு பூரா இளநியா தான் இருக்கு. என்னடா ஏன்னா போடா. சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாஞ்சு ட்ரீட் வச்ச ஒரு டக்குன்னு ஒரு ரவுண்ட்லேயே முடிச்சு கிளம்பிட்டாரப்பா. என்னண்ணா வண்டி இழுக்கலையா? நம்ம வண்டி ஓவரா? எல்லாத்து வயிறும் நம்பினா நம்ம வயிறு நம்பின மாதிரி. அப்படி போ. அப்படி போய் கோகல போடா. கறி போட்டு என்ன கறி அப்படியே வச்சுருக்கிற? கிழிச்ச நீ இடத்துட்டு எந்திரிக்கல, நான் பார்த்தேன். எந்திரிச்சு போடா நீ. நான் 3வது ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேங்க. கிழிச்ச எங்க இருக்கீங்க? நானா எனக்கு மேராடா கொஞ்சம் முடியுது. என்னன்னா போட குழம்பு என்னாச்சு எனக்கு தெரியும். அங்க சாப்பிட்டு ஒருத்தன போதே இப்படி வாங்க போறேன். கூத்தடிக்கு போறேன். சாப்பிடுங்கடா. 7 போற 10 லிட்டர் வாங்கிட்டு வரலாமா? எல்லாத்துலயும் 10 தான். ஏமாமா கொஞ்சம் குறைச்சலாம் வரல. கறி 10. அவனுக்கு சாப்பாடு வைக்க ஃபுல்லா. அது வண்டி ஃபுல்லா வை. ஏய் ப்ரோ எஸ்கே போறீங்க? வாங்கடா. என்ன பண்றது அவளுக்கு கறியா? கறியெல்லாம் குழம்பு மட்டும் கொஞ்சம் ஊத்துங்க. அவனுக்கு அப்ப குழம்பு ஊத்த வெறிஞ்சு வந்துருக்கிட்டோம். அப்படியே நம்ம கறியெல்லாம் வேணாம். வாங்கிடா. டேய் என்ன கறி கிடக்குடா தின்றா. குழம்பு மட்டும் ஊத்து ஊத்து மண்ணு ஊத்து. அந்த மண்ணு சுண்டு தான் பத்தாதுன்னா கறி. அவனுக்கு இன்னொரு கறி கொண்டு போ. குழம்பு மட்டும் ஊத்துங்க. போதும். கோகலை எப்படி நைட் ஒரு ரவுண்ட் இருக்குது. பாத்துக்கலாம். சாப்பிடங்காட்டி அடிப்பிடிக்கிட்டே இருங்கடா. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான், நம்ம பசங்க சேர்ந்து கூட்டாஞ்சோறு செய்யறது இதுதான் ப்ரோ. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை, டேக் கேர், ஷேர். மாப்பிள பாய் பாய். அவ்வளோ ஃபினிஷிங்.
கட் க்ளோஸ் பண்ணுறேன்டா. டே பை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நன்றி. நன்றி. நன்றியா வணக்கம்மா. இது சும்மா வாயிலே வடைச்சிட்டு விட்டு போகிற கேஸ். இப்போ காட்டுறா நீ யாருன்னு. கடைசியாக சாப்பிட்டு குண்டா கழிக்கிட்டுக்கிறாங்க. தண்ணி போட தான் நல்லது. தண்ணி போட வேணாம். தண்ணி இங்கே யாரும் தண்ணி போடுற அளவுக்கு கேஸ் இல்லை. போ கழுவுங்க. பெயிண்டை தாண்டா எடுக்க சொன்னேன், உசுர இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடும் போதெல்லாம் இருந்துச்சுல, ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கணும். மேல தண்ணி மட்டும் மூந்துலடா அது மோந்து. நல்லா இருக்கு பாரு. ஏதோ காஞ்சிருக்கா தலையா? காஞ்சிருக்கா? சாப்பிட்டு இந்த கொணாய்க்கிறது அளவே இல்லை நண்பா. அவனுக்கு ஏதாச்சும் கொடுத்து விடுறது இருக்குதா? அதெல்லாம் எது இல்லையா? கோகல நீ தான் உனக்கு கொடுக்கணும். கரெக்டாக இருக்குதா இல்லை இல்லை கொஞ்சம் கழுவணுமா? போதுமா? எடுத்துட்டு போ. இந்தா மூடி. இந்தா மூடி. சந்தோஷம் மூடி எடுத்துட்டு. இன்னும் தேய்ச்சி கழுவிட்டாங்க அவ்வளோதான்.